ஜமாத்தினுடைய பொருளாளர், செயலாளர் மற்றும் நிர்வாகிகளையும், முன்னாள் ஜமாத் தலைவர் யூசுபின் அவர்களையும், தலைவர் சாதிக் அவர்களையும், செயலாளர் சேகர் பிரசாத் அவர்களையும், ஜமாத்தினுடைய கமிட்டி உறுப்பினர்களையும், தலைவர் ரஹமத்துல்லா நோரி அவர்களையும், எங்களுடைய அழைப்பு ஏற்று வருகின்றிருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரையும் சார்பாக வருகிறவர்கள் என வரவேற்கிறோம். தேசிய கொடியை தஞ்சை மண்டலத்தினுடைய தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் என் அக்பர் அவர்கள் கொடியேற்றி வெளியிட்டார். வெள்ளட்டும் வெள்ளட்டும், ஜனநாயகம் வெள்ளட்டும். வெள்ளட்டும் வெள்ளட்டும், ஜனநாயகம் வெள்ளட்டும். சுதந்திர வாழ்த்துறையை மஞ்சப்பிள்ளை தலைமை இமாம் அவர்கள் வழங்குவார். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா. ஸதகல்லாஹுல் அலீம். அளவிலா வருடம் நிகரிலா அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு துவங்குகிறேன். நமது தாய் நாடாக இருக்கக்கூடிய இந்திய திருநாட்டில் 80வது ஆண்டினுடைய சுதந்திரத்தினுடைய அந்த நல்வாழ்த்துக்களை சலாத்தினை தெரிவித்தவனாக எனது வாழ்த்துறையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்தியா என்பது நம் தாய்நாடு, இஸ்லாம் என்பது எங்கள் வழிபாடு என்ற கொள்கையோடு தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் சமூக நல்லிணத்திற்காக பாடுபடுவோம் என்ற கொள்கையோடு நமது முன்னோர்களுடைய தியாகங்களை இதுபோன்ற நல்ல நாட்களில் எடுத்துரைத்து அவர்களை நினைவுகூரக்கூடிய ஒரு நிலை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கெல்லாம் மனித செய்தி 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 ரமலான் மாதம் பிறகு 27 வெள்ளிக்கிழமை ஆங்கிலேயர்களிலிருந்து அந்த ஆதிக்கத்தை போராடி அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியாக்கி சுதந்திரம் பெற்ற ஒரு நல்ல நாள் இந்த நாள். இந்த நாளினுடைய மகத்துவம், அவர்கள் எப்படி இந்த நாட்டிற்கு உள்ளே வந்தார்கள் என்று சொன்னால், முகலாய பேரரசனுடைய ஜஹாங்கினுடைய காலத்தில் வியாபாரம் செய்வதற்காக, வணிகம் செய்வதற்காக சென்னை வழியாக உள்ளே வந்தார்கள். அனைவர்களையுமே அரவணைக்கக்கூடிய நம்முடைய தாய்நாடு இருந்து அவர்கள் வணிகம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்திய திருநாட்டையே ஆக்கிரமிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை செய்தார்கள். அந்த சூழ்ச்சியை முறியடிப்பதற்காக ஆரம்ப காலகட்டத்தில்
பவன் சிங் என்கிற ஒரு பிரபல பத்திரிகையாளர் தன்னுடைய பத்திரிகையில் எழுதுகிறார், விடுதலை போருக்காக, இந்தியாவினுடைய விடுதலை போருக்காக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய அந்த சதவீதத்தை விட அதிகமாக அவர்கள் இந்த போருக்காக, விடுதலைக்காக தியாகம் செய்தவர்கள். அப்படிப்பட்ட தியாகம் செய்த அந்த இஸ்லாமியர்களை இந்த நாடு மறந்திருந்தாலும் கூட, மறக்கடிக்கப்பட்டாலும் கூட, அவர்கள் செய்த அந்த தியாகங்களை இந்த சமூகம் இருக்குகின்ற வரைக்கும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும். தியாகம் மட்டுமல்ல, உபகாரம் செய்யக்கூடிய ஒரு சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம். ஒரே ஒரு செய்தி, செக்கேந்த சம்பல் என்று சொல்லக்கூடிய வஉசி, இவர் சுதேசி இயக்கத்தை ஏற்படுத்திய அந்த நேரத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கப்பல் வாங்கினார் பாவு சதமனா. அப்படி கப்பல் வாங்குகிற பொழுது 5 லட்சம் ரூபாய் அந்த கப்பலுடைய ரேட்டு. ஆனால் அவரிடத்தில் இருக்குகிறது 3 லட்சம் தான். ஆனால் 2 லட்சம் ரூபாய் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கக்கூடிய காயப்பட்டினத்தை சார்ந்த பக்கீர் முகமது அவர்கள் 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தருகிறேன், நீங்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்த கப்பலை வாங்குங்கள் என்பதாக இந்த சமூகம் உபகாரம் செய்தோடு மட்டுமல்ல, தன்னுடைய உயிரையும் அர்ப்பணித்து அவரிடத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வாங்கி சூடியது இந்த சமூகம். அதோடு மட்டுமல்ல, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறக்கூடிய ஒரு மாவீரன், விடுதலை போரினுடைய கதாநாயகன் மாவீரர் திப்பு சுல்தான். நேற்றைய கூட ஜும்மாவுடைய உரையில அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னால், 100 ஆண்டுகள் ஆட்டை போன்று வாழ்வதை விட, 100 ஆண்டுகள் ஆடுகளை போன்று வாழ்வதை விட ஒரு நாள் சிங்கமாக வாழ்ந்து மடிவதுதான் எனக்கு வீரம். அப்படிப்பட்ட ஒரு மாவீரன், மைசூருடைய புலி, 2வது யுத்தம் நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் மகாத்மா காந்திஜி மாவீரன் திப்பு சுல்தானை பற்றி சொல்லுகிற பொழுது, இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு மாவீரனுடைய வரலாறை நான் பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் திப்பு சுல்தான் விடுதலைக்காக தலைமை ஏற்று நீங்கள் செயல்படுங்கள் என்று இந்த சுதந்திரம் எப்போதோ எங்களுக்கு கிடைத்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாவீரனை இழந்து நாங்கள் இருக்கிறோம். யார் சொன்னது? மகாத்மா காந்திஜி. அருமையான பெருமக்களே, வேற்றுமையிலும் ஒற்றுமை. அன்றைய காலகட்டத்திலே பாகுபாடு இல்லாம சகோதரன் சகோதரிகளாக ஒற்றுமையாக வாழ்ந்த இந்திய திருநாட்டில இன்னைக்கு வேற்றுமையிலும் ஒற்றுமையில் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளை பிரித்து அவர்கள் வேறு நாம் வேறு என்று இந்த சமூகம் என்ன செய்து பிரித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அது ஒரு சில சுயநலவாதிகள் அல்ல, அவர்களிடத்திலிருந்து அவர்களையும் நம்மளோடு ஒற்றுமையாக ஆக்கி சகோதரன் சகோதரர்களாக, மாமன் மச்சான்களாக அனைவரிடமே ஒற்றுமையாக இருந்து இந்திய திருநாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்திருப்பானாக. ஆமீன். வாஹிதாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுதந்திர தின உறுதிமொழி. இந்தியா என் தாய்நாடு, இந்திய அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். நான் இந்திய நாட்டை பெரிதும் நேசிக்கிறேன். இந்நாட்டின் பணம் பெறும் பெருமைக்காகவும்
பன்முக மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். இப்பெருமைக்கு தகுந்த நான் இருப்புடன் பாடுபடுவேன். இந்திய நாட்டில் உள்ள அனைவரையும் மதிப்பேன். எல்லோரிடமும் அன்பும் பண்பும் கண்ணும் காட்டுவேன். நமது நாட்டிற்கும் நமது மக்களுக்கும் உழைத்திட நான் துணியுடன் உறுதி கூறுகிறேன். இந்திய நாட்டில் உள்ள அனைவரும் நலமும் வளர்ச்சியும் காண்பதில் எனது மகிழ்ச்சி உள்ளது. மேலும் தேசத்தின் பாதுகாப்பு உணர்வு சக குடிமக்களை பரப்ப நான் பாடுபடுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். இந்திய நாட்டின் ஒற்றுமையையும் பாதுகாப்பது எனது தலையாய கடமை என்றும் நான் மனதார நம்புகிறேன். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பு பலப்படுத்த எனது பங்களிப்பை வழங்குவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். உரிமையில் வென்றெடுப்போம். இந்திய திருநாட்டுடைய 80வது சுதந்திர தினத்தை நாடு முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில் அதனுடைய ஒரு பகுதியாக எஸ்பிபி கட்சியின் மஞ்சள் கிளை சார்பாக இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியை பரமதானி நடத்தி தந்த கட்சியுடைய கிளை தலைவர் நெஜமுதன் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருகை தந்த ஜமாத் தலைவர்கள், செயலாளர்கள், முன்னாள் ஜமாத் தலைவர்கள், நம்முடைய இமாம் அவர்கள் மற்றும் ஆட்டோ சங்கத்தினுடைய தலைவர்கள், செயலாளர்கள், நடிகர்கள் அனைவர்களும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவரமாக கூறி ஒரு சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த திருநாட்டிற்காக நம்முடைய முன்னோர்கள் அறுபாடுபட்டு பல இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து பல உயிர்களை இழந்து இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள். அந்த சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பது நம்முடைய ஒவ்வொருடைய கடமையும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியேப்பட்ட ஒரு தருணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாடு யார் கையில் இருக்கிறது என்று சொன்னால், சுதந்திரத்திற்கும் எந்த ஒரு பங்களிப்பும் இல்லாத சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம்முடைய மகாத்மா காந்தியை படுகொலை செய்தவருடைய கையில் இந்த இந்திய தேசம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. இந்த இந்திய தேசத்தை அவர்களிடமிருந்து மீட்டெடுப்பது நம்முடைய ஒவ்வொருடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 12 ஆண்டுகளில் இவர்கள் ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகளில் எல்லாமே மாயமாக போய்விட்டது. இந்த நாட்டுடைய பெண்கள் 17 லட்சம் பெண்களை காணவில்லை இந்த 12 ஆண்டு ஆட்சி காலத்தில். அதே போல நம் நாட்டுக்கென்று இந்த ஒரு மதிப்பையும் இவர்கள் கெடுத்து விட்டார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் சொன்னால், சீனாவிற்கு சென்ற மருந்துகள் ரிஜெக்ட் ஆகிவிட்டது. அதே போல 12 ரிஜெக்ட் ஆகிவிட்டது. அதே போல மசாலா சாமான்கள் போல ரிஜெக்ட் ஆகிவிட்டது. நம்மளுக்கு ஒரு தரம் இருந்தது. தரத்தை இவர்கள் என்ன செய்திருக்கார்கள். அதே போல நம்ம மக்கள் படித்து தேர்வெழுதக்கூடிய நீட் தேர்வை இவர்கள் நாட்டின் பணத்தை மாயமாக மாறிவிட்டார்கள். அதே போல நிலக்கரியுடைய சுரங்கம் 1600 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலக்கரியை நினைச்சு காணல, எல்லாம் மாயமா போயிடுச்சு. இப்படி நம்ம நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சாபமாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக இவர்கள் விளக்கம் கேட்டால் எந்த விளக்கமும் கிடையாது. ஜெகர்தா புல்வாமா தாக்குதல் பற்றி விளக்கம் கேட்டால் எந்த விளக்கமும் இல்லை. விவசாயிகள் இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் எந்த விளக்கமும் இல்லை. வேலை இல்லாத திண்டாட்டத்திற்காக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அதற்கு விளக்கம் இல்லை கேட்டால் விளக்கம் இல்லை. ட்ரம்ப் நம்மளை பற்றி கேவலமாக பேசுகிறானே, அதற்கு விளக்கம் கேட்டால் எந்த விளக்கமும் இல்லை. இப்படி நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் இவரிடம் விளக்கம் கேட்டால் எந்த விளக்கமும் இவருக்கு கிடையாது. அதே போல நாடு முழுக்க இன்றைக்கு இவருடைய செய்யக்கூடிய ஆட்சியினால் போராட்டங்களும் மிகப்பெரிய ஆபத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். எங்க பார்த்தாலும் போராட்டம் அடிக்கிறது. டெல்லியில் பார்த்தாலும் ஜந்தர் மந்திரில் இன்றைக்கு போராட்டம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல இன்னைக்கு குஜராத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், விவசாயிகள் ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து தன் இடத்தை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல உத்தரகாண்டில்
நாலாயிரம் மரத்தை வெட்டி விட்டார்கள். 4000 மரத்தை ஏடா வெட்டினு கேட்டோம்னா, இங்கே சாலை வசதிகளை மேம்படுத்துறோம், போக்குவரத்து இடையூறாக இருக்குன்னு சொல்றோம். ஆனால் மக்கள் என்ன சொல்றாங்க, அதே மாதிரி எந்த விஷயமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே போல மத்திய பிரதேசத்தில் சொல்லணும்னா நதிநீர் பிரச்சனையால நதிநீரை நாங்கள் ஒன்றிணைக்கிறேங்கிற பேர்ல செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுக்காக எதிராக மக்கள் என்ன சொல்றாங்க, போராடிட்டு இருக்காங்க. இப்படி நாடு முழுக்க போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்ல, இவங்கள்ட்ட ஆட்சிக்கு 12 வருஷத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டது சொன்னோம்னா, நம் நாட்டுடைய கடன் 55 லட்சம் ரூபாய் கோடி இருந்ததை என்ன செஞ்சாங்க, இன்னைக்கு 200 கோடி ரூபாய் இன்னைக்கு உயர்த்தி இருக்காங்க. பெட்ரோல் 65 ரூபாய்க்கு வித்த பெட்ரோலை இன்னைக்கு 100 ரூபாய்க்காக உயர்த்தி இருக்கிறாங்க. 80,000 பள்ளிக்கூடங்களை மூடி இருக்கிறாங்க. இதுதான் அவங்க செஞ்ச ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்க முடியுது. எனவே இவர்களுடைய ஆட்சியில் இருந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். ராமர் கோயிலை பேரை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தது. என்ன செஞ்சாங்க, ராமர் கோயிலுடைய காசே 200 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சான். அப்படி ராமருக்கே பயப்படாதவர்கள், ராமர் கோயிலுடைய பணத்தையே கொள்ளையடித்த இவர்கள் நாட்டுடைய மக்களுடைய வாக்குகளை எப்படி கொள்ளையடித்திருப்பார்கள்? இவர்கள் நாட்டுடைய வாக்குகளை கொள்ளையடித்துதான் மக்களுடைய வாக்குகளை கொள்ளையடித்து நாட்டு பொறுப்பு பண்ணியிருக்கிறார்கள். எனவே ராமருடைய கௌரவத்தையே பாதுகாக்காதவர்கள் நாட்டுடைய அரசு சாசன சட்டத்தை எப்படி இவர்கள் மதிப்பார்கள்? எனவே இவர்கள் மக்களுக்காக பாதுகாக்கக்கூடியவர்கள் கிடையாது. ராமருக்கே பயப்படாதவர்கள் நாட்டு மக்களுக்காக பயப்படுவார்களா? ராமர் கோயிலுக்கு பணத்தை கொள்ளையடித்த இவர்கள் நாட்டினுடைய வளத்தை கொள்ளையடிக்க இவர்கள் பயப்படுவார்களா? எனவே இவருடைய கையில் இருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாம் சபதம் இருக்க வேண்டும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஒற்றுமை கீதம் வைக்கப்படும்.
வருகை தந்து சிறப்பித்த ஜமாத்தார்கள், பொதுமக்கள் மற்றும் முன்னாள் ஜமாத்தார்கள், எஸ்பிடி கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர